கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரு மாலை வேளையில கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கூட உங்கள் யாவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விசேஷமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக அவருடைய தெய்வீக வார்த்தைகளை கூட நமக்கு தியானிக்க பெரிதான கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்முடைய பிதாவுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஆன்லைன் மூலியமாக இந்த யூடியூப் வழியாக முதல் முறையா உங்க மத்தியில கூட பேச தேவன் பெரிதான கிருபை செய்திருக்கிறார். அது கூட நான் தேவனுக்கு கிறிஸ்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஒரு பாடம், முதலாவது பாடம் ஆன்லைன் ஸ்டடி 1. ஸோ இந்த ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கிற கடைசி நாட்களில் விசேஷமாக அவருடைய கோதுமை மணிகளை சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை ஆண்டவர் நமக்கு கட்டளை இட்டுக்கிறார். அந்த வேலையை செய்யத்தான் நமக்கு பெரிதான கிருபையும் தந்திருக்கிறார், அந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அதன் நிமித்தமாக உலகமெங்கும் இந்த சுவிசேஷத்தை சாட்சியாக பகிர்ந்து கூடிய ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா கிருபை செய்திருக்கிறார். ஸோ அதை நம்ம நினைவில் கொண்டு இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம தியானிக்கலாம். ஸோ இன்றைக்கு கூட நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த விசேஷமாக இந்த ஒரு டிசம்பர் மாதத்தில் நம்முடைய ரட்சகரோட பிறந்த நாளை கூட நம்ம கொண்டாடுறது உண்டு கண்டிப்பாக. ஸோ இது அநேக விதத்துல நம்ம பார்க்கும் போது அநேகர்களுக்கு தெரியும், இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் இல்லை. அது அந்த தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் நம்ம கவனிச்சோன்னாக்கா, அது தானியேல் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் மற்றும் ஜக்கேரியா, அதாவது யோனான் ஸ்தானகருடைய தந்தை அவர் ஊழியத்துக்கு போன மாதம். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணும்போது அவருடைய ஆண்டவருடைய இயேசு மரணத்தை கூட நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அது ஏறக்குறைய அக்டோபர் மாதம் 1ஆம் வாரத்துல வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அது நம்ம பிற்பாடு வேற பாடங்கள்ல கூட நம்ம தியானிக்கலாம். பட் இந்த நாளிலும் கூட அவருடைய பிறப்பு விசேஷமாக நம்ம கவனிக்கும் போது அநேக சத்தியங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? ஸோ நம்ம கவனிச்சோன்னாக்கா, இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக அநேக கிறிஸ்தவர்களும் சரி, மற்ற மதத்தார்களும் சரி, அவருடைய பிறப்பின் அன்பின் வாழ்த்துக்களையும் சில கிஃப்ட்ஸ் மூலியமாக என்ன பண்ணியிருப்பாங்க, அதை தெரிவித்துக் கொள்ளிருப்பாங்க. அந்த ரட்சகரை நினைவு கூறுவாங்க. கண்டிப்பாக அது மாபெரும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குது இல்லைங்களா? ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கும் போது அந்த பிறப்பின் ஒரு முக்கிய தத்துவத்தை கூட தான் இந்த முதல் பாடத்தில் நம்ம கவனிக்க போகிறோம். காரணம், ஏன் இது ஒரு முதல் பாடமா நம்ம தேர்ந்தெடுத்துன்னு சொல்லும் போது, நம்ம இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுனால நம் கிறிஸ்துவை பிறப்பை, நம்மளோட ரட்சகரோட பிறப்பை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போது அந்த பிறப்பில் இருக்கிற அநேக சத்தியங்கள் மற்றும் நமக்கு பிரோஜனம், ஆவிக்குரிய பிரோஜனமான இருக்கிற அநேக விஷயங்களுக்கு நமக்கு கண்டிப்பாக அது பிரோஜனமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில தான் இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம கவனிக்கலாம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, முதல் பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தில் அடிப்படையில தான் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எதுன்னு நம்ம பார்க்கும் போது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிச்சி சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசன அடிப்படையில தான் அவருடைய பிறப்பு அங்க ஆரம்பிச்சுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். பட் இன்றைக்கு நம்ம இந்த பிறப்புல என்ன கவனிக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம்னு சொல்லும் போது, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் இல்லைங்களா? ஸோ இங்க 2 விஷயத்த அங்க குறிப்பிடுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அந்த கன்னி அந்த கன்சீவ் ஆகி அங்க அவரை குமாரனாக என்ன பண்ணுவாங்கன்னா அவரை பெறுவாள் என்ற ஒரு விஷயத்த கூட இங்க எழுதப்பட்டிருக்குது. இது நம்ம அநேக விதத்துல நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம், நிறைய தடவை படிச்சிருக்கோம். இப்ப இந்த வசனத்தை ஒரு ஆழமாக நமக்கு ஏற்ற காலத்தில் விசேஷமாக இப்படி இருக்கிற ஒரு கிறிஸ்துவ மதத்தில் நம்ம ஜீவிக்கும் போது நமக்கு தேவைப்பட்டு இருக்கிற, அதாவது விசேஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம மனவாட்டியை ஆக போறதுக்கு
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக இருக்குது. அவருடைய பிறப்பு வந்து கண்டிப்பாக இன்றைக்கு நம்ம கவனிச்சுனாக்கா என்ன ஒரு பரிதாப நிலைமைன்னு சொல்லும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா பொருட்களும் அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சாண்டா கிளாஸ் மற்றும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இதெல்லாம் நமக்கு கவனிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்முடைய சபையில சொல்லியிருப்பாங்க. நம்முடைய அநேக போதகர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லும் போது, இதெல்லாம் கண்டிப்பாக அந்நியரோட காரியங்கள், அதாவது பேகன் வர்ஷிப்போட ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க, அந்த கிறிஸ்துவ மதத்துல கொண்டு வந்திருக்காங்கன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க ரட்சகரோட பிறந்த நாளுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோன்றது தான் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவரோட பிறக்கக்கூடிய ஒரு அந்த பிறந்தது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் தேவனோட தெய்வீக திட்டங்கள் அதுல உள்ளடங்கி இருக்குது. பட் அவரு வந்து நம்ம கண்டிப்பாக அவரோட பிறப்பு வந்து உலகத்துக்கு மகிழ்ச்சி தந்தாலும், அவர் தன் தந்தையின் இடத்திலிருந்து அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த பூலோகத்துக்கு வந்து மாம்சமாக வெளிப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லும் போது பாருங்க, அவருடைய பிதாவுடைய பக்கத்தில் இவர் செல்ல பிள்ளையாக இருந்தார். இன்னைக்கு அவரை வந்து பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கொடுக்கணும்னு சொல்லும் போது அது கண்டிப்பாக சாதாரணமான விஷயம் இல்லை. கண்டிப்பாக நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். பட் பிதாவாகிய தேவனுக்கு அது எப்படி இருந்திருக்கிறோம்ன்றதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு இது காரணம். ஏன்னா அவர் வந்து இங்க ராஜாவாக இருக்க போறதுல அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தன்னைத்தான மனுஷரனால் நிந்திக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய ஜீவியத்தை என்ன பண்ணோம், அவரு கல்வாரி சிலுவையில அவர் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இங்க கவனிக்கிறோம். ஸோ அதனாலதான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னு சொல்லும் போது இந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்ம கவனிக்கும் போது இந்த நாட்களில் கண்டிப்பாக இது தியானிக்கும் போது நம்ம அதிக ஆவிக்குரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்ற ஒரு அவருடைய நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருக்கு சீஷராக இருக்கிறதுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்குன்ற விஷயத்த கூட நம்ம கவனிக்கலாம். ஸோ இதே ஒரு வசனத்தை கூட ஏசாயால 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட வாசிக்கும் போது இங்க கவனிச்சிங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்க, இந்த வசனத்துல வந்து 2 பகுதி பிரிக்கிறார். ஒன்னு அவருடைய 2ஆம் வருகையில வந்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுறார். முதல் பகுதியில வந்து அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும், அவருடைய மரணத்துக்குள்ள அவர் எப்படி போவார் என்ற ஒரு விஷயத்த கூட இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்குது என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து அந்த முதல் பாகத்தை ஒண்டிதான் நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க கவனிக்கும் போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எதுக்கு? கிறிஸ்து நம்ம ஆண்டவராகிய ரட்சகர் எதுக்கு ஒரு குழந்தையாக ஒரு பிறக்க ஒரு சூழ்நிலை அவருக்கு தேவையா அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா ஆதியாகத்துல நம்ம பார்க்கும் போது நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆதாமை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குறாருன்னு சொல்லும் போது அவரை மண்ணினால் என்ன பண்றாருன்னா உருவாக்குறார் இல்லைங்களா. மண்ணினால உருவாக்கி அவருக்கு ஜீவ சுவாசத்தை தருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அது நம்முடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏறக்குரிய ஒரு 30 வயசுல தான் ஆதாம் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு மனுஷனாக பூமிக்கு கொண்டு வந்தார். பட் ஆதாம் வந்து அந்த கீழ்ப்படியாமல்னால இந்த உலகத்துக்கு பாவமும் பாவத்தின் நிமித்தமாக அந்த பாவத்தின் சம்பளமாக மரணமும் வந்துச்சுன்ற ஒரு விஷயத்த கூட இங்க கவனிக்கிறோம். பட் கர்த்தரை கூட, ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொரிந்தியர்ல சொல்ல பிரகாரம் இவருக்கு 2ஆம் ஆதாம் கடைசி ஆதாம் என்ற வசனம் இவருக்கு குறிப்பிட்டப்பட்டிருக்குது. பட் இவரை ஏன் வந்து ஒரு 30 வயசு ஒரு பரிபூர்ண மனுஷனாக இந்த பூமிக்கு அவர் கொண்டு வரல, ஒரு கண்ணின் வயிற்றுல பிறந்துதான் இவர் வந்து அவருடைய வாழ்க்கையை தொடங்கணுன்ற ஒரு காரியத்தை நம்ம இங்க கவனிக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் நிறைவேற்ற என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம கவனிக்கும் போது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்திரீயின் வித்தின் வழியாகத்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பாருன்னு சொல்லும் போது பாருங்க, ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லும் போது மனுஷனோட வித்துனால அல்ல. அதனாலதான் ஒரு கன்னியை அவர் என்ன பண்றாருன்னா, கன்னியின் ஸ்திரியை தேர்ந்தெடுத்து அந்த கன்னியின் மூலியமாக அவரை கிறிஸ்துவை கொண்டு வந்தார் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஒரு ஸ்திரீயின் வித்து எங்க ஏவாள்ல இருந்து தொடங்கி அப்படியே மரியம்மா கிட்ட அங்க வருதுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இங்க கவனிக்கிறோம். சோ அதனாலதான் வந்துட்டு நம்முடைய பிதாவாகிய தேவன் அங்க ஆதாமை போல இவரை கொண்டு வரல, ஒரு குழந்தையாக ஒரு கண்ணின் வயிற்றுல கர்ப்பவதியாகி இந்த குழந்தையை பெற்றெடுக்கணும் என்ற ஒரு நிலைமைக்கு அவர் கொண்டு வந்தார். இதுக்கு முக்கியமான ஒரு காரணமே வந்து ஆதாம் கீழ்ப்படியாமல் போயிட்டார். ஆனா நம்முடைய ரட்சகர் வந்து அவர் என்ன பண்ணுன்னா, அவருடைய தன் ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள், விசேஷமாக ஒரு 1ஆம் வருகையில வரும்போது அந்த இஸ்ரேல் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள் மத்தியில அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களையும்
ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்ற ஒரு விஷயம் இங்க நிறைவேறுது. அப்ப அவர் குழந்தையாக பிறக்கிறது வந்து அவர் என்ன பண்ண, குழந்தையில இருந்து அந்த சிலுவை மரணத்திற்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ண, மனுஷனுடைய எல்லா பலவீனங்களையும் அவர் என்ன பண்ணணும், அவரு ருசி பார்க்கணும், அவரு சுமக்கணும் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கணும். இந்த எல்லா அனுபவத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணும், கண்டிப்பாக போனால் மாற்றும் தான் அவர் தன் ஜீவனை மனப்பூர்வமாய் உலக ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம அநேக வசனங்கள் பார்க்கும்போது அவர் குமாரனை இருந்தாலும் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஒரு அநேகருக்கு ரட்சிப்பின் அதிபதியாக ஆனார் என்ற ஒரு வசனத்தை கூட நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, இந்த ஒரு சில வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து, இது ஸ்லைட்ல இல்ல, வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ல இருந்து ஒரு சில வசனங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். 10 கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. பாத்தீங்களா, அனைத்து பிள்ளைகளையும் அந்த ரட்சிப்புக்கு கொண்டு வரத்துக்கு அவர் வந்து உபத்திரத்துக்குள்ள போறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்துச்சுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுல தொடர்ந்து 11ல இருந்து அப்படியே வாசிங்க. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், பாத்தீங்களா, அவங்கள சகோதரர் என்று நம்மை சகோதரர்கள் சொல்ல அவர் வெட்கப்படாமல் அவர் வந்து குழந்தையாக பிறக்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நீங்க 14ஆம் வசனத்துல கூட 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது எப்படி இந்த உலகத்தின் பிள்ளைகள் வந்து மாமிசத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறாங்களோ, அதே போல நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த மாமிசத்தோட ரத்தத்தோட அவர் பிறந்திருக்கிறார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானோட கிரியைகளையும் மற்றும் அந்த மரணத்தின் வல்லமை, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கு இல்லைங்களா, அந்த மரணத்தை வல்லமையை அழிக்க அவரு குழந்தையாக பிறக்கிறது அவசியமாக இருந்துச்சுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அந்த வித்து, அந்த ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லும் போது, அது ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லும் போது அந்த அப்ரஹாமுக்கு சொன்னப்பட்ட வாக்கு தத்தத்தை வந்து அப்படியே எங்க கொண்டு வந்து அவர் ஸ்டாப் பண்றாருன்னு சொல்லும் போது, அந்த மரியம்மாக்கு அங்க அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த கண்ணின் வயிற்றில இருந்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கணும், அது வித்தாக இருந்துச்சுன்றது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப இதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்கார், அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர் குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்ற ஒரு அருமையான ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அது அருமையாக பொருந்து வருது. ஒவ்வொரு காரியங்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பிறப்பு இல்லை, அது ரொம்ப தெய்வீக பிறப்பு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ண, இப்படிப்பட்ட விஷயத்துல அவர் கடந்து போனால் மாத்திரம்தான் அவர் என்ன பண்ண முடியும், நம்ம எல்லாருமே அவர் ரட்சிக்க பண்ண முடியும்னு சொல்லும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்ட ஒரு பாவிகளாக நாம் இருந்தபடியால் நமக்கு இன்னைக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியத்தையும் அவருடைய ரத்தத்தினாலும் நம்மள என்ன பண்ணிக்கிறாருன்னா அப்பா என்ற அழைக்க அந்த ஒரு புத்திர சுவாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது, கண்டிப்பாக அந்த ஒரு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில கண்டிப்பாக இது நினைவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ அதனாலதான் நம்ம எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது, அவர் எல்லா குமாரனா இருந்தாலும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் வந்து முதலாவது ஒரு ரீசன் அவர் குழந்தையாக ஏன் பிறந்தார் என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன முக்கியமான ஒரு ரீசன் நம்ம பார்க்கும் போது, நம்ம கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கவனிச்சுங்கன்னா வாசிங்க, கலாத்தியர் 4:5. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாத்தீங்களா. சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாருன்னா, ரெண்டாவது என்ன ஒரு ரீசன் அவர் வந்து குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லும் போது, அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே இவர் என்ன பண்ணணும், இவர் பிறக்கணும். இது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. சோ ஏன்னா நீங்க அடுத்த கலாத்தியர் 3:13 கூட பார்க்கும் போது என்ன சொல்றாருன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே.
ரொம்ப முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, அதாவது நியாயப்பிரமாணத்தின் கீழே அநேக ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாமே என்ன சாபத்துக்குள்ள இருந்ததுனால தான் கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகுறதுக்காக ஒரு நியாயப்பிரமாணத்தின் கீழே அந்த நியாயப்பிரமாண சாபத்தை எடுத்துக்கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே அவர் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம். இதை கூட நம்மை மீட்கிறதுக்காகத்தான் இந்த சாபத்திலிருந்து நம்மளை மீட்கிறதுக்காகத்தான் என்ற ஒரு அருமையாக ஒரு விஷயத்தை கூட இங்க நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவர் குழந்தையாக பிறக்கும் போது கூட அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படை நிமித்தமாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் 8ஆம் நாளிலே அவர் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே அபிரகாமுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அபிரகாமுக்கு சொல்ற, இந்த விருத்த சேதனம் நீங்க பண்ணணும். இந்த விருத்த சேதனம் ஒருவேளை பண்ணலனாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உடன்படிக்கை அவங்க மீறிடுவாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க ஜனத்தில் இராதபடிக்கு அற்புண்டு போவான் என்றார் என்ற ஒரு விஷயத்த கூட கொடுவேன். ஸோ இதே ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க பெற்றோர்கள் ஒரு ஆலயத்துக்கு கொண்டு போய் அவர் அங்க விருத்த சேதனம் பண்றாங்க. ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து வரை விருத்த சேதனம் மாத்திரம் பண்ணல, அவர் இருதயத்திலும் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஒரு உள்ளத்தில் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவர் விருத்த சேதனம் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லும் போது அந்த அளவுக்கு ஒரு ஆவின் ஏற்றபடி அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இதெல்லாமே நம்ம அப்படியே பார்க்கும் போது அந்த சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் அது கரெக்டாக இவருடைய வாழ்க்கையில அது விசேஷமாக அவருடைய பிறக்கும் போது அநேக காரியங்கள் அங்க நிறைவேறுதுன்ற ஒரு விஷயத்த கூட இங்க காண்பிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரின்னு பாக்குறோம். அதனால பாருங்க, அவர் வெறும் அந்த மாம்சத்தின் மாத்திரம் அவர் விருத்த சேதனம் பண்ணல, அவர் உள்ளத்தினால அவரு விருத்த சேதனம் பண்ணிருந்தனால தான் அநேகருக்கு அவர் ஜீவனை கொடுத்து அவர் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவர் மீட்டு கொண்டார் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரன் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல கூட நம்ம பாக்குறோம். சோ அடுத்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா கப்ரியேல் தூதர் மூலியமாக அந்த கண்ணின் மரியம்மா வயிற்றுல இவர் பிறக்கணும், இவர் வந்து என்ன பண்ணுவாங்க உருவாக்கப்படணும் என்ற ஒரு விஷயத்த அந்த பரிசுத்தாவிய மூலியமா அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம். ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லும் போது நமக்காக ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அதாவது குழந்தையாக பிறந்தார். அது எதற்குன்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது அதே வசனத்துல சொல்றாருன்னா நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், unto us a son is given இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமானது. எதுக்கு இந்த குமாரன் என்ற ஒரு விஷயம் இங்க எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லும் போது ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, எப்போதுமே ஒரு குடும்பத்துல ஒரு முதல் பேரான குமாரனுக்கும் தகப்பனுக்கும் வந்து ரொம்ப அருமையான ஒரு ரிலேஷன் இருக்கும். ஏன்னா அந்த முதன் பேரான குமாரனுக்கு தான் ஜென்ரலா ஃபேமிலியில ஒரு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இதனால அநேக அண்ணன் தம்பிகளுக்குள்ள என்ன இருக்குது, சண்டைகள் இருக்குது கூட நம்ம கவனிக்கிறோம். பிறகு இதை கூட நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு சில வசனங்கள் நம்ம கவனிக்கும் போது பாருங்க, இங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். பாத்தீங்களா? கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் அவர் பரிசுத்தமாக்கப்படுவோம் அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆலயத்துக்கு அங்க கொண்டு வந்திருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சன் இல்லைங்களா? சோ இத கூட நீங்க யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட நீங்க வாசிக்கலாம். இந்த வசனத்தை எழுதிக்கங்க, வாசிக்க வேண்டாம். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு அவர் ஃபர்ஸ்ட் பார்னா இருந்திருக்கிறார் இல்லைங்களா? முதன் பேரனா இருந்திருக்கிறார். நம்ம யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆதியிலே தேவன் இருந்தார், அவரோட கூட இந்த வார்த்தையும் இருந்துச்சுன்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அது போல நீங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல கூட ஒரு சில வசனங்கள் கூட வாசிச்சீங்கன்னா 15ல இருந்து கூட வாசிச்சீங்கன்னா, அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவராக இருந்தார். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப எல்லா உலக சிருஷ்டிகளிலும் ஒரு முந்தின பேரானவர்னு சொல்லும் போது இவருக்கு எல்லா ஒரு ஸ்லாக்கியத்தையும் எல்லாமும் சகலமும் இவருக்கு கொடுக்கப்பட்டது, சகலமும் இவருக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அதனாலதான் பார்க்கும்போது அவர் எல்லாவற்றிலும் ஒரு முந்தினவானவர்னு சொல்லும் போது இஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் அவர் காட் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம். நம்மளோட பிதாவாகிய தேவனுக்கு இவரே முதல் பேரானவர் என்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, சபைக்கு இவர் தான் என்ன இருக்கிறாருங்களா, தலையாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நீங்க கவனிக்கும் போது அவர் உயிர்த்தெழுதல கூட அவர் தான் முதற் பேரானவர். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ன் இல்லைங்களா? அந்த ஒரு தேவன் அவர் கொடுத்திருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த குமாரன். ஆனா இந்த ஸ்லாக்கியத்தெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா
நமக்காக தன் ஜீவனையை அவரு கொடுக்க வந்திருக்கிறாரு என்ற ஒரு விஷயத்தை கூட இந்த சமயத்துல நம்ம தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி பார்க்கலாம். ஸோ அதனால மத்திய 28ஆம் அதிகாரத்துல 18 கூட சொல்லும் போது பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. அதே பாருங்க நீதிமொழிகள் 8:22 கூட இங்க என்ன சொல்றார், கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல பாருங்க, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். பாருங்க அங்க என்ன சொல்றாரு, அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அப்ப எப்படி இருந்திருக்கிறாரா இவர் பிதாவாகி தேவனுடைய இருந்துக்க சொல்லும் போது செல்ல பிள்ளையாக இருந்திருக்கிறார், மன மகிழ்ச்சியா இருந்திருக்கிறார், அவருடைய சமூகத்தில் ரொம்ப சந்தோஷமாய் களி கூர்ந்திருக்கிறார். அதுதான் நீங்க நம்ம ஒரு கிறிஸ்து பிறக்கும் போது கூட அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த இடத்துல என்ன ஒரு சத்தம் வருதுங்கன்னா, உரத்த குரலில் பார்க்கும்போது இவரே என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லும் போது இப்படிப்பட்டவர் தன்னுடைய எல்லா ஸ்லாக்கியத்தையும் அவர் ஐஸ்வரனா இருந்தும் நமக்காக தரித்திர ஆகி என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பூமிக்கு வந்து நமக்காக அந்த ஒரு ஏழ்மையான இடத்தில் பிறந்து ஏழ்மையான பெற்றோர்களுக்கு பிறந்து தன்னோட ஜீவனை என்ன பண்ணிருக்கிறாருன்னா மனுஷனுக்கு எல்லா சோதிக்கப்படுற எல்லா விஷயங்களும் அவர் அனுபவிச்சு ஒரு பரிபூர்ண மனுஷன் எல்லாமே அனுபவிச்சு அவர் என்ன பண்ணிருக்கிறார், அநேக அவமானங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறார், அவரை வெறுத்திருக்கிறாங்க, அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு அவர் அவமானப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு அவமானப்பட்டு அந்த குமாரனே தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கிறோம்ன்ற ஒரு சோ இதைத்தான் வந்து சொல்றாரு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாருன்றது வந்து இப்படியாக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. பாருங்க இது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. பிதாவாகிய தேவன் அவரோட குமாரனை கொடுக்கறது வந்து அவங்க செல்ல பிள்ளையா இருந்து மன மகிழ்ச்சியா இருந்திருக்கிறார். ஆனா அந்த டைம் வரும்போது அந்த அவரோட சாக்ரிஃபைஸ், அவரோட பலி இந்த முழு மனுக்குலத்துக்கு தேவைப்பட்டதுனால அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவர் குமாரனை அனுப்பிச்சிருக்கிறார். அவர் குமாரன் மனப்பூர்வமா இதை செய்திருக்கிறபடியால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்குதுன்ற ஒரு விஷயத்த கூட இங்க நம்ம கவனிக்கிறோம். ஆனா பிதாவாகிய தேவனுக்கு கண்டிப்பாக அது எப்படி இருந்திருக்கிறோம், செல்ல பிள்ளையா இருந்த ஒரு பூமிக்கு வந்து அந்த குடும்பத்தில் அந்த ஏழ்மையான குடும்பத்திலும் அந்த ஏழ்மையான ஊர்ல அந்த இஸ்ரேல் மூலியமாக அவர் அவமானப்படுத்து அவரை புறக்கணிக்கப்பட்டு அவரை நிந்தைக்கு அந்த அளவுக்கு அவரை கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பாக பிதாவாகிய தேவனுக்கு என்ன இருக்குன்னா அந்த ஒரு சஞ்சலத்தை அவர் என்ன பண்ணிருப்பாரு. ஆனா அவருடைய தெய்வீக திட்டத்தை அவர் நிறைவேறணும், அவரும் பொறுமையா இருந்தாரு. கர்த்தரும் என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருந்து தன் ஜீவனையே அவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. அதனாலதான் பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாருங்க, இவ்வளவா இந்த பூமியை அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லும் போது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதனாலதான் நம்மளோட கண்டிஷனை கூட நம்ம எப்படி இருந்தோங்கன்னா கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம் இல்லைங்களா. நமக்கு வாக்கு தத்துவமும் இல்லை, நமக்கு நம்பிக்கையும் இல்லை, நம்ம தேவனை அற்றவர்களுமாய் இருந்தோம் இல்லைங்களா. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல கூட சொல்றாரு இல்லைங்களா, நம்ம முன்னே தூரமா இருந்தோம், இப்ப கிறிஸ்துவுக்கு அவருடைய ரத்தத்தின் மூலியமாக சமீபம் ஆனோம் என்ற ஒரு விஷயத்த கூட சொன்னாரு. அது மாத்திரமல்ல ஒரு பகை இருந்துச்சு, அந்த பகையை கூட என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவர் அதை அழிச்சு என்ன பண்ணிருக்காரு, இங்க யூதர்கள் என்று இல்லை, கிரேக்கர்கள் என்று இல்லை, புறஜாதிகள் எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளே அவரோட ரத்தத்தின் மூலியமாக கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்த கூட இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நீங்க பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒண்டி வாசிங்க. எபேசியன்ஸ் 2nd chapter verse 12. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படி அது இப்ப வாஸ்ட் மன்னிக்கணும், அதுல 16 மாத்தம் verse 16 16 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாத்தீங்களா, அவர் சிலுவையினால பகையை கொன்றார் இல்லைங்களா, ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரமாக்கினார்னு சொல்லும் போது இப்படியாக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதன் நிமித்தமாக அதுல 18 கூட வாசிக்கும் போது அந்தபடியே அது வாசிங்க சிஸ்டர் 18 கூட verse 18. அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா, ஒரே ஆவியினாலே அப்பா என்ற கூப்பிட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் கிறிஸ்து இயேசு மூலியமாக நாம் பெற்றிருக்கிறோம்னு சொல்லும் போது ரொம்ப அருமையான, அதுதான் தேவதூதர்கள் சொல்றாங்க, இதோ உலகத்துக்கு ஒரு நற்செய்தி இல்லைங்களா, எல்லா மனுஷனுக்கும் சமாதானம். ஆனா முதலாவது சமாதானம் பெற்றவர்களுக்கு இன்னைக்கு அவரை தேடக்கூடியவர்களுக்கு சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்படியாக அந்த ஒரு
கிறிஸ்துவை அந்த பூமிக்கு அவருடைய பிதாவாகிய தேவன் கொண்டு வந்தார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது அவர் பிறந்திருக்கிற இடம் கூட நம்ம கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கும். ஜென்ரலாகவே ஒரு ராஜா பிறக்கணும்னு சொல்லும் போது ஒரு அரண்மனையில ஒரு பேலஸ்ல தான் அவங்க பிறப்பாரு. பட் இங்க என்ன பண்ணலன்னா பிதாவாகிய தேவன் அவரை வந்து அந்த பேலஸ்ல பிறக்க பாருங்க. உதாரணத்துக்கு அந்த சாஸ்திரிகள் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு யூதனுடைய ராஜா எங்க தான் பிறப்பாருன்றது ஏரோது இருக்கிற அந்த பேலஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க செக் பண்ணிருக்காங்க இல்லைங்களா. அந்த நட்சத்திரங்களும் என்ன பண்ணிருக்குது அவங்களை கொண்டு வந்திருக்குது. ஆனா அங்க ஒரு பிறக்கல இல்லைங்களா. சோ அந்த ஒரு கைடன்ஸ் அது நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா ஒரு பிறந்திருக்கிற ஒரு இடத்தை பத்தி கூட தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் பாத்தீங்களா, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருக்கும் ஒரு சிறிய பட்டணம் எப்ரா என்னப்பட்ட பெத்லகேமே. இந்த இடத்துல தான் அந்த சிறிய பட்டத்திலிருந்து தான் கிறிஸ்துவை தேவன் அங்க பிறக்கிறதுக்கு அவர் கொண்டு வந்தார். பாருங்க, இது ஒரு லாஜிக்கா நம்ம திங்க் பண்ணும் போது யோசேப்பும் மரியாவும் நசரேத்துல இருந்தவங்க கலீலியால இல்லைங்களா. இவர் பிறக்கணும்னு சொல்லும் போது அங்கதான் பிறந்திருக்கணும். ஆனா இந்த சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன நிமித்தமாக தேவன் முன்னதாவே அறிந்து அகஸ்டர் சீசர் மூலியமாக அங்க ஒரு சென்சஸ் போட வைக்கிறார். அதனாலதான் இவங்க மரியம்மாவோ யோசேப் என்ன பண்றாங்கன்னா அந்த பெத்லகேமுக்கு அவங்க வராங்கன்ற ஒரு விஷயத்த கூட இங்க கவனிக்கிறோம் பாக்குறோம் இல்லையா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, அவர் பிறந்த இடம், அந்த பிறந்த இடத்துல கூட எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லாத இருந்தபடியினாலே பிள்ளையே துணிகளால் சுற்றி முன்னணியில் கிடைத்தினாள் என்று பாருங்க. அந்த இந்த வார்த்தை திருவிழித்துல பார்க்கும்போது தீவனைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாடு சாப்பிடுற அந்த வைக்கோல், அந்த புல் இல்லைங்களா, அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் ஒரு துணியில அவரை கட்டி அங்க கடுத்திருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். பாருங்க, பொதுவாக ஜென்ரலாகவே ஒரு பூலோகத்துல ஒரு மனுஷன் இல்ல இஸ்ரேல அந்த அடிமை இருந்தா கூட அங்க பிறக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் இஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவை அந்த இடத்துலதான் பெறணும்ன்ற ஒரு திட்டம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருக்கிறதுனால அங்க கண்டிப்பா அந்த ஒரு திட்டம் நிறைவேறுதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். பாரு, அந்த இடத்துல அந்த சத்திரத்துல எடை இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த ஒரு தீவனை, அந்த மாட்டு சாப்பிட்ற புல்லுக்கு மேல அவரை கடத்துறாங்க இல்லைன்னா. காரணம் அந்த அந்த எந்த மாசம் கரெக்டா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பாதியிலிருந்து அக்டோபர் அப்படி வரும் இந்த மாசம். இந்த மாசத்துக்கு வந்து திஷிரின்னு சொல்லுவாங்க. அந்த திஷிரில என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பாவ நிவாரண நாள், அந்த பலி, அந்த ஒரு பண்டிகை இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டாடுவாங்க. அதனாலதான் அந்த இடத்துல என்ன இல்லைங்களா அந்த ஒரு இடம் இல்லாத ஆயிடுச்சு. அது ஒரு ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், அந்த எக்காலம் ஊத பண்டிகையும் அங்க முதல் மாசத்தில் 7ஆம் மாசத்தில் முதல் நாள்ல கொண்டாடுவாங்க. 10ஆம் நாள்ல அந்த டே ஆஃப் அட்டான்மெண்ட், அந்த பாவ நிவாரண பலி கொண்டாடுறதுனாலதான் அந்த இடத்துல அந்த இடம் இல்லாத இருந்துச்சு. அதனாலதான் அவரை வந்து அந்த மாட்டு தொழுவத்துல அவரை கடத்துறாங்கன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் கூட கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அவர் பிறந்த மாதம், அதாவது செப்டம்பர் பாதியில இருந்து அக்டோபர்ல வரைக்கும் நம்ம ஹிஸ்டாரிக்கலா ஸ்டடி பண்ணும் போது அவர் அக்டோபர் மாசத்துல இருந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா முதல் வாரத்துல அவர் பிறந்திருக்கிறார். சோ இதெல்லாம் நம்ம அந்த பழைய ஏற்பாடு பண்டிகை வச்சு பார்க்கும் போது எப்படி அந்த எக்காலம் மூதப்பட்ட பிறகு அங்க பாவ நிவாரண நாள் அந்த அங்க கொண்டாடுறாங்களோ அதே போல கிறிஸ்து பிறக்கும் போது அவர் உலகத்துக்கு எல்லாம் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிறார். அந்த ஒரு விஷயத்த தேவன் ஆப்டா அந்த மந்த்ல அவரை கொண்டு அங்க பிறக்க வைக்கிறார் என்ற ஒரு விஷயத்த கூட கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரியில. சோ அப்ப தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த இடம் கூட நம்மளுக்கு என்ன அவர் ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கும் போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட நம்ம தொடர்ந்து வாசிங்க. பிலிப்பியர் 6:2 அதிகாரம் 6ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாத்தீங்களா, தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாணார். அதுல தொடர்ந்து நீங்க 7-8 வசனங்களை கூட நீங்க படிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பாருங்க, இந்த 8ஆம் வசனத்தோட ஒரு வாட்டி படிச்சுங்க சிஸ்டர். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாத்தீங்களா, ரொம்ப அருமையாக என்ன சொல்றாரு, அந்த பெத்லகேம் ஒரு ஏழ்மையான இடம். அந்த இடத்துல பிறந்தவருக்கு வந்து என்ன ஒரு தேவன் அங்க அருமையான அவருக்கு ஒரு பாடத்தை வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்னா
என்னுடைய குமாரன் எந்த காரணத்துக்கும் என்ன பண்ணனா ஒரு தாழ்மை நிலைமையில இருந்து தான் அவர் வளரணும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஊழிய நாட்களில் அவர் பேசின வார்த்தைகளும் சரி, அவர் வாழ்ந்திருக்கிற விதமும் சரி, எல்லாமே வந்து அவர் செய்திருக்கிற ஊழியம் வந்து தாழ்மை குணத்தோட தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு ஏழ்மையாக தான் அவர் செஞ்சிருப்பார். ஒரு பிரம்மாண்டமாக அங்க செய்யப்படல இல்லைங்களா? ஸோ அதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப இந்த தாழ்மைன்றது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அநேகர்களுக்கு இந்த தாழ்மை ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகத்திலே சொல்றாங்க தாழ்மை வந்து ரொம்ப முக்கியமான குணம். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு குணமாக இருக்குதுன்ற ஒரு விஷயத்த கூட இங்க நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரன் பார்க்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் நெருக்கப்பட்டு அவரை வந்து புறக்கணிச்சாங்க, அவரை அசட்டை பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் அவர் என்ன பண்ணல, படுத்தல இல்லைங்களா? சோ அதனாலதான் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிக்கிறாரு, தேவன் அவருக்கு புரிய வச்சிருக்கிறார். அவருடைய ஊழியம் இப்படிதான் இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த அங்க காண்பிச்சிருக்காரு நம்ம பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அவருக்கு எல்லா உரிமைகளும் சரி, மனுஷனுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, ஒரு இமேஜ், ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லைங்களா? அதை கூட அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதை அவர் கண்டுக்கவே இல்லை. அவரோட உரிமையும் அவர் கொடுத்திருக்க ஸ்லாக்கியத்தையும் கூட அவர் விட்டுட்டு என்னோட பிள்ளைகளே நான் மீட்க வந்திருக்கிறேன் அந்த எண்ணம், அந்த சித்தம் ஒண்டி தான் அவருக்கு இருந்ததுனால நமக்காக அந்த ஜீவனை அவர் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கலாம். அதனால தான் அந்த பெத்லகேம்ல இருந்து அவர் முடிவு மட்டும் அந்த தாழ்மை அவருக்குள்ள இருந்துச்சுன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்தது முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் பிறந்திருந்து அங்க தேவதூதர்கள் என்ன பண்ணீங்கன்னா மரியம்மாக்கு வந்து சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? ஆனா சொல்லல. இங்க எங்க போய் சொல்றாங்கன்னா அங்க மெய்ப்பர்களுக்கு அங்க சொல்றாங்க. பாருங்க, இஸ்ரேல்ல ராஜாக்கள் இருந்தாங்க, விசேஷமா யாருங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு கொண்டு இருக்காங்க. மேசியா எப்ப வருவார் எப்ப வருவாருன்னு அவங்களுக்கும் அங்க சொல்லப்படல, ராஜாக்களுக்கும் சொல்லப்படல. அங்க யாருக்கு போய் அங்க சொல்றாருன்னு சொல்லும் போது அந்த தூதன் வந்து தேவ தூதருக்கு எங்க போய் சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற மெய்ப்பர்களுக்கு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த அந்த காலத்தில் மெய்ப்பர்கள் விசேஷமாக கவனிக்கும் போது அங்க இஸ்ரேல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெய்ப்பர்களை வந்து கண்டுக்க மாட்டாங்களா, ஒரு வேல்யூ ஒரு கனப்படுத்த மாட்டாங்க, ஒரு வேல்யூ கொண்டுக்க மாட்டாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆடுகளை மேய்ச்சிருந்தாங்கன்னு சொல்லும் போது அங்க பஸ்கா பண்டிகை வரும் இல்லைங்களா? அந்த பஸ்கா பண்டிகையில இவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆடுகளை இவங்க கொடுக்கணும் பலி செலுத்துறதுக்கு. அதுக்கு தான் இங்க வந்து அந்த ஆடுகளை மேய்த்திருந்தார்கள். அதுல என்ன இருக்கக்கூடாதுன்னா அந்த ஆடுகளுக்கு ஒரு நொண்டியாக இருக்கக்கூடாது, ஒரு அடி கூட, அந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கையாக வளர்த்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு வேல்யூவோ பண்ணல. அந்த மெய்ப்பர்கள் அப்படித்தான் இருந்தாங்க அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஆனா இங்க தேவதூதர்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அவங்க சொல்லும் போது நம்ம கண்டிப்பா யோசிச்சிருக்கலாம், என்னென்ன ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், யூதனுடைய ராஜா பிறந்திருக்கிறார், உலகத்தின் ரட்சகர் பிறந்திருக்கிறார், இதை வந்து எங்க போய் சொல்லணும், பெரிய இடத்துல போய் சொல்லணும். ஆனா தேவன் அந்த மாதிரி பண்ணல. அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த சாதாரணமான ஏழ்மையான தனத்தில் இருந்த அந்த தாழ்மையான மெய்ப்பர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லும் போது இதுல கூட அருமையான ஒரு விஷயங்கள் நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அங்க பாருங்க, அந்த காலத்தில் பிரதான ஆசிரியர்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க, சதுசியர் இருந்தாங்க, நியாய சாஸ்திரிகள் இருந்தாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கூட ஜனங்கள் இருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணல, அந்த செய்தி அங்க போல. இங்க என்ன பார்க்கறாருன்னா தேவன் பெருமை உள்ளவர்கள் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை காட்டுறார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த செய்தி அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அந்த மெய்ப்பர்களுக்கு இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னு சொல்லும் போது லூக்கா 2 இருந்து வாசிக்கலாம். லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கண்டினியூ பண்ணுங்க. 15. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பாத்தீங்களா, அங்க தேவதூதர்கள் எங்களுக்கு சொல்ல பிறகு இவங்க உடனே என்ன பண்ணி அந்த செய்தியை வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த கொரியர் சர்வீஸை பண்ணியிருக்காங்க. அந்த சுவிசேஷத்தை இவங்க அறிவிச்சிருக்காங்கன்ற கவனிக்கிற அன்புக்குரிய சகோதரர் என்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்க, எல்லா இடத்துக்கும் ரட்சகர் புரிந்திருக்காருன்ற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல பிரசித்தம் பண்ணினார்கள் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதை நீங்க பாருங்க, தொடர்ந்து 18ஆம் வசனம், மெய்ப்பரால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் சொல்லும் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா விஷயத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அதாவது தேவனுக்கு தெரியும் யாருக்கிட்ட சொன்னா அது எப்படி அந்த சுவிசேஷம் அது ஸ்ப்ரெட் ஆகுன்ற ஒரு விஷயத்த அங்க அருமையாக அங்க தூதர்கள் சொல்லியிருக்கார். அது மாத்திரமில்ல, அங்க முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம என்ன கவனிக்கிறோன்னா அங்க தேவ தூதன் இன்டைரக்டா
என்ன இந்த மாதிரி ரட்சகர் பிறந்திருக்காருன்ற ஒரு விஷயத்தை அங்க சொல்லும் போது என்னன்னா, இவ்வளவு நாட்களா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, பஸ்கா ஆட்குட்டியை மேய்த்திருக்கிறீங்க. அது இந்த வருடந்தோறும் அந்த இஸ்ரேலுக்கு பாவ மன்னிப்பு நிவர்த்திக்காக. ஆனால் இனி நீங்க இதை மேய்க்க தேவையில்லை, ஏன்னா நிஜமான தேவ ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறார். இதைத்தான் அங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நிஜமான தேவ ஆட்டுக்குட்டி அங்க பிறந்திருக்கிறார், இவரே உலகத்துக்கு பாவ நிவர்த்தியே செய்வார் என்ற ஒரு விஷயத்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த தேவன் அந்த தேவ தூதர்கள் செய்திகள் மூலியமாக நமக்கு புரிய வைக்கிறார் என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவரு இப்போ ராஜாவாக இருக்கணும்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ண முடியாதுன்னா, அன்டில் அன்லெஸ், அதாவது அவரு மரணமாகின பிறகுதான் அவர் என்ன பண்ண 2ஆம் வருகையில ராஜா ஆக முடியும் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இன்னைக்கு கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரன் பார்க்கிறோம். அதான் பாருங்க, அந்த மெய்ப்பர்கள்ன்ற ஒரு விஷயத்துல கூட கவனிக்கும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களை கூட எப்படிதான் கவனிச்சாரு பாத்தீங்கன்னா, உங்க மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல என்ன பண்ணிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த கூட மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? பாருங்க, அந்த வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 9:16. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ம் ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான். ம் இணைத்தால் அதனோடே இணைந்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் இல்ல கிழிக்கும், மன்னிக்கணும் சிஸ்டர், பீறலும் அதிகமாகும். மத்தேயு 9:36, சாரி மன்னிக்கணும், Matthew 9 chapter verse 36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. பாத்தீங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன பண்றாருன்னா பாருங்க, அதாவது என்ன புரிய வைக்கிறாருன்னா, அந்த மெய்ப்பர்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க ஆடுகளை மேய்த்தீங்க, நீங்க மெய்ப்பர்களாக இருந்தீங்க, ஆனா நிஜமான ஒரு நல்ல மேய்ப்பன் அவர்தான் இனி இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சரி உலகத்துக்கும் சரி ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இருப்பார், நல்ல மெய்ப்பராக இருப்பார், தன் ஆடுகளுக்கு ஜீவன் கொடுக்கிற ஒரு மெய்ப்பராக இருப்பார் என்ற ஒரு விஷயத்த அங்க தேவதூதர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கடைசி கால பிள்ளைகளுக்கு இவ்வளவு அருமையான ஒரு பாடத்தை கூட நமக்கு தேவன் அதை வெளிப்படுத்துறார் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்க, அந்த தேவதூதர்கள் சொன்ன வார்த்தைகள்ல ரொம்ப அருமையா இருக்கும். அதை கூட வாசிங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் மீண்டுமாக 14ஆம் வசனத்தை கூட ஒரு வாட்டி வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாத்தீங்களா, நீங்க அந்த 11ல கூட வாசிக்கும் போது பயப்படாதேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அங்க வந்த பிறகு, அந்த இடத்துல வந்த பிறகு தேவ தூதர்களை வந்த பிறகு என்ன சொல்றாருன்னா, அது 10:11 இருந்து வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் லூக் 2:10-11 இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். 10:11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு. போதுங்க சிஸ்டர், அந்த 10-14 மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு 7 முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம அதுல இருந்து எடுக்கலாம். என்னன்னா, பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. பயப்படாதேன்னு என்ன, ஏன் பயப்படுறீங்க? தேவன் அன்பானவர், தேவன் ஆக்கணிக்குள்ள போடுற தேவன் அல்ல, தேவன் அன்பானவர் என்ற ஒரு விஷயத்த கூட இங்க நம்மளுக்கு புரிய வைக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நற்செய்தி அறிவிக்கிறார், இதுதான் உண்மையான நற்செய்தி. அந்த நல்ல செய்தின்னு சொல்லும் போது எல்லாரையும் என்ன பண்ணிட ஒரு மீட்டு கொள்வார் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி, மிகுந்த ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி, இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை, இதுக்காகத்தான் நம்ம காத்து நிற்குன்னு சொல்றாரு. அது வெறும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமா, இல்ல அவரை தேடுறவர்களுக்கு மாத்திரமா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இல்ல, இல்லைங்களா? உலக ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் அந்த ஒரு நற்செய்தி இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அது யாரன் மூலியமா? நம்முடைய ரட்சகர், அவரே மேசியா, அவரே தேவனுடைய குமாரன், அவரே பரிபூரண ஒரு மனுஷன் என்ற ஒரு விஷயத்த கூட அருமையா கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, இதெல்லாமே செய்தவருக்கு glory to the God in the highest சொல்லும் போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லு. அங்க என்ன முடிக்கிறாங்கன்னா, அதே வசனத்துல பூமியில உள்ள யாவருக்கும் சமாதானமும் நன்மையும் உண்டாகுன்றாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக அது முதல் வரிகள் அது நிறைவேறல இல்லைங்களா? அது இன்னைக்கு யாருக்கிட்ட நிறைவேறுச்சுன்னு அவரை தேடுறவர்கள்ட்ட தான் அது நிறைவேறுச்சு. ஆனா அவருடைய 2ஆம் வரிகள் என்ன, அது முழுமையாக அதுக்கு என்ன ஆகும்னா அது நிறைவேறும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த நல்ல மேய்ப்பன் நம்மளை எல்லாமே அந்த பெரிய மேய்ப்பன் அங்க பிதாவகை தேவனிடத்தில் நம்மளை கொண்டு சேர்க்குவார் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். அது எழுதிக்கங்க. இப்ப இங்க பாருங்க, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட பாத்தீங்கன்னா, அவங்க மேய்த்திருக்கிற அந்த இடம் மிக்தல் எடல்னு சொல்லுவாங்க. சாரி, அது அந்த நீங்க மீகா 5ஆம் அதிகாரத்துல நம்ம 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். மிக்தல் எட்கர் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்றேன்னு தெரியல, பட் அந்த வார்த்தை அங்க வர, த டவர் ஆஃப் தி ஃப்ளாக்.
இல்லைங்களா? இதை வந்து மீகால கூட தீர்க்க தரிசனமா சொல்றாரு. மீகா 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை கூட வாசிங்க சிஸ்டர். மீகா 4th chapter verse 8. மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். பாத்துங்க, போதுங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அவங்க மேய்ப்பர்கள் மேய்த்திருக்கிற இடம் வந்து தாவீதும் ஆடு மேய்ச்சிருக்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லும் போது, அது மந்தையின் துருகமே, த டவர் ஆஃப் தி ஃபிளாக். யார் அந்த டவர்? வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இல்லைங்களா? இவரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே என்ன பண்ண வருவாங்கன்னா, இவரை தேடி வருவாங்கன்ற ஒரு விஷயத்த கூட இங்க கவனிக்கிற. வாசிங்க பாருங்க, மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, ம், நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். ம், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், ம். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாத்தீங்களா? எல்லாருமே அவரை தேடி இன்னைக்கு நம்ம அவரை தேடுறோம், அவருடைய மனவாட்டி ஆயிடுவோம். ஆனா கூடிய சீக்கிரத்துல உலக ஜனங்கள் எல்லாமே அவரை தேடி போகும்போது தான் தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை, எல்லா மனுஷர்களுக்கும் சமாதானமும் நன்மை உண்டாகும் என்ற ஒரு வார்த்தை நிறைவேறும் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கவனிச்சிங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாரி, அங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, அங்க சாஸ்திரிகள் வராங்க இல்லைங்களா? இதுல இல்ல அந்த ஸ்லைடு. அந்த சாஸ்திரிகள் அங்க வரும்போது, இவங்க வந்து புறஜாதி, ஒரு ஜென்டைல் இல்லைங்களா? இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். யூதர்களே அவரை தேடி வரல, ஆனா இவங்க வந்து தேடி வராங்க. யார ஆக்சுவலி தேடி வந்திருக்குன்னு சொல்லும் போது, அங்க இருக்கிற பரிசேயர்களும் அங்க சீஃப் பிரீஸ், அதாவது பிரதான ஆசிரியர், இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எல்லாம் கால கணக்குல பார்த்துட்டு இருப்பாங்க, எந்த நேரத்துல மேசியா வருவாருன்னு. ஆனா இவங்க கூட தேடி வரல. ஒரு புறஜாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல தேடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அங்க வந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க அந்த இடத்துல வந்து அவங்க வணங்கி என்ன பண்றாங்கன்னா, அங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? யாரு? கிறிஸ்துக்கு. அது லூக்கா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசிங்க சிஸ்டர். மேத்யூ. அவர்கள் ம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து ம், பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு ம். சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாத்தீங்களா? ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்க ஏரோது கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்து இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க பொன்னையும் அங்க மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். பொன்னையும் ம். தூப வர்க்கத்தையும் தூப வெள்ளை வர்க்கத்தையும் போளத்தையும் வெள்ளை வெள்ளை போளத்தையும் வெள்ளை போலத்து, இது 3 விஷயத்த கொடுக்குறாங்க இல்லைங்களா? இது 3 விஷயத்த கூட அர்த்தம் கொடுக்குது. அது ஏன் வந்து அவரு இயேசு கிறிஸ்துக்கு அங்க பிரசன்ட் பண்றாங்கன்னு சொல்லும் போது, பொன் எதை குறிக்குதுன்னா ராஜரீகம், ராஜா, கிங்ஷிப் இல்லைங்களா? அங்க வந்து தூபவர்க்கம் சொல்லும் போது அவருடைய ஆசாரியரின் வேலை இல்லைங்களா? அது உலக ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஆசாரியர் வேலையாக அவர் செய்யறாரு. அது மாத்திரம் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு பலிகளும், அவர் செஞ்சிருக்கிற ஒவ்வொரு பலிகளும் அது பிதாவாக தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். வந்து வெள்ளைப்போல்னு ஒரு கசப்பான ஒரு செடி, ஒரு ஹர்புன்னு சொல்லுவாங்க. அது எதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை எப்படி தான் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கசப்பான வாழ்க்கை, ஒரு உபத்திரம் நிறைந்த வாழ்க்கையாக அது இருந்துச்சு. அதுதான் அங்க அடையாளமாக அங்க கொடுத்துருக்குறாங்கன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இங்க கவனிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவங்க கொடுத்துட்டு அவங்க கனவுல அங்க தூதன் சொன்ன பிறகு அவங்க வேற வழியாக போன பிறகு இத ஏரோது ராஜா கேட்டு என்ன பண்றாங்க, 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை என்ன பண்ணிடுறாங்க, அங்க சாவடிச்சிடுறாங்க. இது அங்க வந்து சாவடிச்சிட்ட பிறகு, பட் பாருங்க, இப்ப இவர் பெருக்கணும்னு சொல்லும் போது அங்க 2 வயசுக்கு உள்ள இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அங்க சாவடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது, இந்த குழந்தைகளுக்கு கூட அவருடைய மரணம் பொருந்ததா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குழந்தைகளை கூட அதி சீக்கிரத்தில் ராஜ்யத்தில் அவர் உயிர்த்தெழுதல்ல கொண்டு வந்துருவாருன்னு சொல்றோம் நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எகிப்துக்கு அவங்க வந்து தப்பிச்சு போறாங்க. அங்க தூதன் வந்து யோசேப்புக்கு கனவுல சொல்லும் போது, இந்த மாதிரி ஏரோது என்ன பண்றான், குழந்தைய தேடிட்டு இருக்கான் கொல்றதுக்காகன்னு சொல்லும் போது இவங்க வந்து எகிப்துக்கு போயிடுறாங்க. இது கூட என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம், இஸ்ரேல் இளைஞனாயிருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ம். இல்லைங்களா? எகிப்திலிருந்து என்னோட குமாரனை நான் வரவழைத்தேன்னு சொல்ல தீர்க்க தரிசனம் நமக்கு நிறைவேறுது. ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்கன்னா,
பிதாவாகிய தேவன் தான் கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்து அந்த பிறக்க செய்தார். அந்த தேவதூதர்கள் மூலியமாக கொடுத்தார். இத அவங்க வந்து ஒரு பெத்லஹேம்ல பிறக்கணும், தப்பிச்சு என்ன பண்ணோம், எகிப்துக்கு போகணும், அங்கத்துல இருந்து மறுபடியும் நசரேத்துக்கு வரணும் இல்லைங்களா? அப்ப இதெல்லாமே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் தேவன் அவங்கள வந்து காப்பாத்தல, ஏன் ப்ரொடெக்ட் பண்ணல, தேவன் அங்க வழி எடுத்திருக்கலான்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். இதெல்லாமே வந்து ஒரு அவங்க பெற்றோர்கள் மைண்ட்ல கூட அந்த கேள்விகள் வரல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படி குமாரன் இப்படிதான் வலுக்கப்பட்டால் தான் அவருடைய பலி வந்து தேவனுக்கு ஒரு உகந்த பலியாக இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த அங்க புரிஞ்சு கொண்டாங்க. இதெல்லாமே தேவனுடைய திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நேர்த்தியாக ரொம்ப அருமையாக பிளான் இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். பாருங்க, உதாரணத்துக்கு கூட இயேசு கிறிஸ்துவை கூட பார்த்து அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பார்க்கும்போது, யோவான் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல கூட வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், ம் நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். ம் அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வேசித்தனத்தினால நாங்க பிறக்கல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, காரணம் என்ன, மரியம்மா புருஷன் அறியாம தான் அந்த குழந்தைய அவங்க பெற்றெடுக்கிறாங்கன்ற எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஆனா அவங்க என்ன பண்ண, அந்த இடத்துல அவங்களை கேலி கிண்டல் செய்யறாங்க. இதெல்லாமே அவங்க பெற்றோர்களும் சரி அவரும் பொருட்படுத்தாமல், உங்களுக்காகத்தான் என் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் அதே எண்ணத்தோட அவர் ஜீவிச்சிருக்கிறார் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நம்ம பாக்குறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாக அவருடைய அந்த என்ன சொல்றதுக்கு அந்த ஒரு பிறப்புல நடந்த அநேக விஷயங்களை கூட நம்ம தியானிக்கும் போது அது சாதாரண ஒரு பிறப்பு இல்லை. ஏன்னா அநேக கஷ்டங்கள், பாடங்கள், துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சு தான் என்ன பண்ணிருக்காங்க சகோதர சகோதரிகளே. நம்முடைய அவங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்றோரும் சரி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்காக தன் ஜீவனை என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்கன்ற ஒரு விஷயத்த கூட இங்க கவனிச்சிருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த கூட காண்பிருக்கோம். ஸோ அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, எகிப்துல இருந்து மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கு வராங்க. ஆனா அங்க சொந்த ஊர்ல கூட உடனே அங்க மன்னிக்கணும், எகிப்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் கேலிலிக்கு வராங்க. ஆனா கேலில கூட வந்த பிறகு அங்க என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பு, அந்த யோசிப்போட கனவுல ஒரு எச்சரிப்பு வந்து அவங்க எந்த ஊருக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நசரேத் என்ற ஒரு ஊருக்குன்னு போறாங்க. பாருங்க, இந்த விஷயம் கூட அது நிறைவேறுது தீர்க்க தரிசனமாக. இவர் நசரேன் என்று இவர் அழைக்கப்படுவார் என்று மத்திய 2ஆம் அதிகாரத்துல கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நசரேன்னு சொல்லும் போது கூட நம்ம ஒரு சில வசனங்களை கூட நம்ம கவனிக்கும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் 46ல கூட நத்தனவேல் என்னன்னு கேட்கிறாருன்னா, நசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக்க கூடுமோ என்றான் என்ற ஒரு விஷயத்த. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நசரேத்து கூட எப்படி இருந்திருக்குதுன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஊராக இருந்துக்குது. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. அதனாலதான் அங்க நத்தானவேல் என்னன்னு கேட்கிறாருன்னா, நசரேத்துல இருந்து ஒரு நன்மை வருமா? பாருங்க, பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்துல கூட என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறது இல்லை என்பதை ஆராய்ந்த பாரும் என்றார்கள். அப்ப என்ன அவங்க புரிஞ்சுட்டு என்ன இங்க குறிப்பிடுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, அப்ப நசரேத்துல இருந்து ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு யாரோ எதுக்கும் அது பிரோஜனம் இடம்னு சொல்லும் போது, ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய வாழ்வாதாரம் அந்த இடத்துல தான் அவருக்கு இருந்திருக்குதுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி. அருமையான ஒரு தாழ்மையான ஒரு குணத்தை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தணும். அதனாலதான் இன்னும் சில விஷயங்கள் கவனிக்கும் போது சொந்த ஊர்லயே தீர்க்கதரிசிக்கு கனம் இல்லைன்ற ஒரு விஷயத்த கூட நாங்க இங்க புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு அவர் வெறுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஒரு எளிமையான இடத்துல அவர் வாழ்ந்தார் இல்லைங்களா? சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்குள்ள அந்த தாழ்மையான குணம் வரணும் என்ற ஒரு திட்டம் தேவன் அவருக்கு வைத்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். ஏன்னா தேவனுடைய அழைப்பு அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இப்ப நம்மளே கூட அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாருங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 21 கூட வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. பாத்தீங்களா? சோ அவர் எப்படி அழைக்கிறாருன்னு சொல்லும் போது, ஞானிகளும் கல்விமான்களும் அல்ல, பாலகருக்கு அவர் வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை நீங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22 29 மட்டும் வாசிக்கும் போது என்ன சொல்றாங்க? பிரபுக்களையும் ஞானிகளும் நான் அழைக்கவில்லை, இந்த உலகத்துக்கு ஒரு உபயோகம் இல்லாத உங்களை தான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த வாய்ப்பு நம்மளை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நம்மை அழைத்து உலகத்தோட ஞானிகள் வெட்கப்படும்படி நம்மளை அழைச்சிருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை, இப்படிதான் அவருடைய அழைப்பு இருக்கும். அதே தான் அவருடைய குமாரனுடைய வாழ்வு அப்படித்தான் இருந்திருக்குதுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதரி என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பிறந்திருக்கிற சமயத்துல இருந்து அவர் என்ன அங்க ஒரு விஷயத்த அவர் பிரேக் பண்றாருன்னா, அங்க கிரேக்கனாலும் இல்லை, யூதரகானாலும் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, அங்க எல்லாருக்கும் சமநிலை அங்க என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல அவரோட அழைப்பு அங்க கொடுக்கிறார். அந்த இடத்துல எந்த ஸ்டேட்டஸும் அங்க கொண்டு வரல, அந்த ஒரு பர்சனாலிட்டியை கொண்டு வரல, அங்க ஒரு இமேஜை கூட அவர் பார்க்கல. நொறுங்குண்ட இருதயத்துக்கு, நொறுகுண்ட ஆவி உள்ளவர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் இந்த வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவர் அந்த ஐசாயால 61ஆம் தீர்க்க தரிசனங்களை வாசிக்கும் போது அதே விஷயத்தை தான் அவர் என்ன பண்றாருன்னா அவர் அங்க பேசுறார் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதரிகளே. அதே போலதான் அவருடைய மரணம் கூட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் எப்படி இருக்கிறாங்களா, உபத்திரத்துல இருக்கிறாங்களே, அந்த ஒரு குரோனிங் கிரியேஷன் என்ற ஒரு அருமையான வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்றாங்க இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு இந்த உலகம் துக்கத்தில் இருக்கிறதுனால ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் வெறுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக அந்த மரணம் கொடுக்கப்பட்டிருக்குது. கூடிய சீக்கிரத்துல எல்லாருமே என்ன பண்ணுவார், அவரோட மரண நிமித்தமாக அவங்களை மீட்பார் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம். அது அவருடைய ராஜ்யத்தில் கண்டிப்பாக அது நடக்கும். அதுதான் அவருடைய பிறப்புல அருமையான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு காண்பிக்கிறார். நெக்ஸ்ட் அவரை எங்க கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க தேவாலயத்துக்கு கொண்டு போறாங்க. இதுதான் கடைசி. அந்த தேவாலயத்துக்கு அங்க கொண்டு போகும்போது அங்க பாருங்க, உதாரணத்துக்கு அங்க இருக்கிற அந்த பிரீஸ்டுகள், அதாவது ஆசாரியர்கள், அந்த லேவியர்கள் கூட அவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அங்க இருக்கிற அந்த சிமியோன் அண்ணால் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரை கண்டுபிடிச்சு அங்க வாழ்த்துக்களை அவங்க தெரிவிக்கிறாங்க. சிமியோன் அந்த இடத்துல சொல்றாரு, என் ரட்சணையை நான் என்ன பண்ணேன், என் கண்கள் காண்பிச்சு நான் இலைப்பாறுதலுக்குள்ள போறேன்னு சொல்லும் போது அவர் அங்கே என்ன பேசுறாருன்னா, நான் மறிக்கிறதுன்னு சொல்ல, நான் இலைப்பாறுதலுக்குள்ள போகும்போது என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் நான் உயிர்த்தெழுதல வருவேன்ற ஒரு விசுவாசத்தை அங்க பேசுறாருன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கிறோம். அது மாத்திரமில்ல, அங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை லூக்கா 2ஆம் அதிகாரம் 25-33 நீங்க படிக்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, அங்க புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் அங்க ரட்சிப்பு உண்டு என்ற ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அதாவது புறஜாதிகளுக்கு வெளிச்சமும் யூதர்கள் இஸ்ரேலர்களுக்கு மகிமைன்றாருங்க. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, 2 பேருக்கு ரட்சிப்பு இருக்குன்ற ஒரு விஷயத்த அங்க அறிவிக்கிறார் என்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதரிகளே என்று நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அந்த கிழக்குல இருந்து யார் வந்தாங்கன்னு சொல்லும் போது புறஜாதியாக சாஸ்திரிகள் அவங்க வந்தாங்க. இதெல்லாமே எதை அடையாளப்படுத்துறாருன்னா, இது ஒருத்தருக்கு மாத்திரம் ரட்சிப்பு இல்லை, உலகம் முழுவதுக்கும் இது ரட்சிப்பு, உலகம் முழுவதுக்கும் ஒரு சமாதானம், உலகம் முழுவதுக்கும் ஒரு நன்மை உண்டாக்கும், உலகம் முழுவதும் மரணத்திலிருந்து அவங்களை உயிர்த்ததில் கொண்டு வருவார். அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய பிறப்பு இருக்கிற சமயத்திலே அருமையாக இங்க காட்டுறார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல முக்கியமான சிமியோன் ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த குழந்தை அநேகர் விழுவுறதுக்கும் எழுந்திருத்துக்கும் ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் கிபி 70ஆம் ஏடியில 70 ஏடியில என்ன பண்ணிருக்காங்க, முழுமையாக செதறடிக்கப்பட்டிருக்காங்க, விழுந்திருக்காங்க நம்ம பாக்குறோம். ஆனா மறுபடியும் அவங்க எழுப்பப்பட்டாங்க. எப்ப 1948ல ஒரு தேசமாக வந்தாங்க. பட் இன்னும் அந்த எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனம் அவங்க மத்தியில் அவங்க நிறைவேறணும், அதாவது மேசியாக அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்ற ஒரு விஷயம், அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப முன்னதாகவே அவர் பிறப்புல சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நேர்த்தியாக நிறைவேறுது சொல்றது அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னா இதே ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உலகம் எங்கும் என்ன பண்றாங்கன்னா, எப்போ ஒரு விடுதலை உண்டுன்ற எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அதாவது ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆகாய் 2:7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போதுங்க சிஸ்டர். சகல ஜாதிகளும் அசைய பண்ணுவேன்னு சொல்லும் போது இன்னைக்கு உலகமே என்ன பண்ண, பொருளாதாரம் சரி, சமுதாயம் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, மதமும் சரி, அரசியலும் எல்லாமே அசைக்கப்பட்டு இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? எதுவுமே ஸ்டாண்டர்ட் இல்லை. காரணம், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார்.
இல்லைங்களா? அதுதான் அந்த பிறப்புல சொன்ன தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை இங்க முழுமையாக முழு உலகத்துக்கும் நிறைவேறும். ஆனா இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்லும் போது ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சமயத்தில் இந்த வசனத்தை நம்ம நிறைவேற்றணும். நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு நம்ம திரும்ப வருவார்கள் சொல்லும் போது, நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா அவருக்கு கிறிஸ்துவின் சாயலாக மாற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். எப்படிப்பட்ட பாடலை நம்ம பாடணும்னு சொல்லும் போது, ஆட்டுக்குட்டியான ஒரு பாடலையும் மோசையோட பாடலையும் நம்ம பாடக்கூடியவர்களாக இருக்கணும், இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு மேலதான் அந்த நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலும் தவிப்பும் ஓடி போகும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து இது போயிடும், கூடிய சீக்கிரத்துல உலக ஜனங்கள்ட்ட இருந்து அது வெளியே போயிடும் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிவர் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் அவருடைய பிறப்போட ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? அந்த பிறப்புன்றது நமக்கு ஒரு நன்மையாகவும் ஒரு ஈவாக இருக்குது. இந்த நன்மையும் ஈவும் நாம் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளணும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? ஏன்னா ஒரே மனுஷனால பாவத்தின் சம்பளம் மரணமா வந்தது. ஆனா இன்னைக்கு ஒரே மனுஷனால எல்லாருக்கும் அந்த நீதி உண்டாக்கும்படி அந்த ஜீவனை தந்து நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார், இல்லைங்களா? இது நம்மளுடைய செயல்கள்னால இல்ல, இது அவருடைய கிருபையினால மாத்திரம் நம்ம விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய முழுக்க முழுக்க அவருடைய ஈவு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிறப்புல நடந்த ஒரு அநேக விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம கிட்ட கேட்கிறாரு. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தின்னு சொல்லும் போது அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் நிமித்தமாக தான் அவங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சபை பூர்ணம் அடையும் என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அவருடைய மனவாட்டி கரை இல்லாமல் ஏன்னா அவனை செலக்ட் ஆகணும். அதுக்கு தான் இந்த பாடுகளை அவர் குமாரனுக்கு அனுமதித்து போல நமக்கும் அனுமதித்துக்கிறார். இந்த பாத்திரத்தை நம்ம கையில் எடுக்கணும்னு சொல்லும், இதுதான் நம்முடைய பாத்திரமாக இருக்குது, இல்லைங்களா? சோ இது ரொம்ப முக்கியம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். அது எப்படி நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லும் போது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன்னு சொல்லும் போது, இதை எப்படி நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்குள்ள வரலாம்னு சொல்லும் போது, ரோமர் 12:1 கூட வாசிக்கிறேன் பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. கண்டிப்பாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு தேவனுக்காக நிறைய காரியங்கள் சாக்ரிஃபைஸ் பண்றோம், நிறைய ஜீவ பலி கொடுக்கிறோம். ஆனா அது எந்த அளவுக்கு பரிசுத்தமும் பிழையற்றதாக இருக்குது, அது தேவனுக்கு பிரியமா இருக்குதுன்றதுதான் ரொம்ப முக்கியம். இதுவே நம்ம செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பார்க்கிறோம். அப்ப அவருடைய பிறப்புன்றது சாதாரணமாக ஒரு விஷயத்த நம்ம ஜஸ்ட் அப்படியே நம்ம எண்ணிட்டு போன இல்லை, அது ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் நிறைவேறி இருக்குது. அந்த விஷயங்களை தியானிக்க இன்னைக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, அது நீங்க கூட என்ன பண்ணலாம், வீட்டுல தியானிக்கலாம். ஸோ இது முதல் பாடத்தினால நான் என்ன பண்றேன், இங்கே நான் இந்த ஒரு பாடத்தை நான் முடிச்சு கொள்றேன். தொடர்ந்து உங்களுக்கு இதுல அநேக கேள்விகள் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், அந்த கீழே இருக்கிற அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க போடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், விளக்கத்தை கூட கொடுக்குறோம். தொடர்ந்து அநேக பாடங்கள் வரும். அந்த அநேக பாடங்கள் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் வரும், இல்லைங்களா? ஸோ அதை கூட நீங்க என்ன பண்ணலாம், அது பொறுத்திருந்து ஜபத்தோடு உங்களுடைய ஜபத்தோடு என்ன பண்ணுங்க, எங்களுக்கு கூட உங்களை ஜபிச்சு அந்த ஜபத்தோடு நம்ம இதை செய்யும் போது இது தேவனுடைய சித்தமா இருந்தா கண்டிப்பா தொடர்ந்து இந்த பாடங்கள் நமக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தோடு நான் இந்த ஒரு பாடத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன். நம்முடைய தேவன் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் கூட நான் என்ன பண்றேன், நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.